ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கேபிஒய் பாலா நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் 13வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், 13 நாள் முடிவில் இதுவரையும் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேபிஒய் பாலா அவர்களோட 2வது திரைப்படம் எந்த மாதிரியான கதை களத்தில் அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, காந்தி கண்ணாடி திரைப்படம் 12வது நாள்ல 20 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த நிலையில தற்பொழுது 13வது நாள்ல சற்று குறைந்து 15 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அதாவது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 10 லட்சமாம், 13வது நாளில் ஒட்டுமொத்தமாக 15 லட்சம் வரையும் காந்தி கண்ணாடி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதன் மூலம் வேர்ல்டு வைடா 13 நாள் முடிவில் 4,37 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்த நாள் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சாட்டர்டே சண்டையில் எப்போதும் போல இந்த ஒரு திரைப்படத்திற்கு வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. கண்டிப்பாக ஷோ மட்டும் நிறைய ஆட் பண்ணால் வசூல் அதிகரிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்க, 13 நாள் முடிவில் காந்தி கண்ணாடி திரைப்படம் பட்ஜெட்டை விட அதிகமாக கலெக்ஷன் செய்து, அதாவது 4,37 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும், அடுத்தடுத்து காந்தி கண்ணாடி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலாம் இருக்குமா ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.